வணக்கம். வி நியூஸ் 27 செய்திகளுக்காக சாரா ஐஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். அப்போலோ மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனைகளில் உயர்தர சிகிச்சை. வெளிநாடுகளில் கூட இம்மாதிரி மருத்துவமனைகள் கிடையாது என முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ கல்வியை தாய்மொழியில் கற்பிக்க நடவடிக்கை எடுப்போம். புதுச்சேரியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஆயிரத்து 1989 ஆண்டு சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவை திமுக அவமானப்படுத்தியதாக கூறுவது பொய். உயர் பொறுப்பில் இருக்கும் பிரதமர் மோடி பொய் பேசலாமா என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. அந்த மோடியா இந்த லேடியா என ஜெயலலிதா அரைக்கூவல் விட்டவுடன் ஓடிப்போனவர்தான் இந்த மோடி. தமிழகத்தில் அதிமுகவையும் பாமகவையும் விழுங்கி பாஜக ஏப்பமிட்டு விடும் எனவும் திருமாவளவன் பேச்சு. அவதூறு பேச்சு தொடர்பாக இன்று மாலைக்குள் விளக்கமளிக்க ராசாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தவறினால் ராசாவை கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கப்படும் என எச்சரிக்கை. மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. மம்தா பானர்ஜி நேரடியாக களம் காண்பதால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது நந்திகிராம் தொகுதி. அப்போலோ மருத்துவமனையில் அளிக்கும் சிகிச்சையை விட அரசு மருத்துவமனைகளில் உயர்தர சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மரக்கடை அருகே அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், நீட்டுக்கும் பிள்ளையார் சுழி போட்டது திமுக, காங்கிரஸ் தான் என்று தெரிவித்தார். எனது தலைமையில் ஒரு கோப்பு கூட நிறைவேற்றப்படாமல் இல்லை என்றும், ஒரு நாள் கூட சட்டமன்றத்திற்கு போகாமல் இருந்தது இல்லை என்றும் கூறினார். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் எத்தகைய திட்டம் தெரியுமா என்று கூறிய முதலமைச்சர், அதனை தெரிந்து கொள்ளாமல் ஸ்டாலின் விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இன்றுதான் நான் கோரிக்கை வைத்தேன். பல முறை நம்முடைய தலைமை சந்தித்து கடிதம் கொடுத்தேன். அது மட்டுமல்ல, கோதாவரியிலிருந்து காவிரிக்கு தண்ணீர் கொடுப்பது எங்களுக்கு எந்த ஆட்சேபனைகள் என்று 2 முதலமைச்சர்கள் நமக்கு சமம் தெரிவித்தார். இப்படிப்பட்ட திட்டத்துக்கு என்றைக்காவது திமுக முயற்சித்ததா? மத்திய அரசு அனுமதி வாங்க முடியும். சுற்றுச்சூழல் அனுமதி வேணும், நிதி வேணும், எல்லாம் வேணும். மத்திய அரசோடு இணக்கமா வேணும். அதனால இணக்கமா கேட்டுக்கிறோம். மக்கள் தான் முக்கியம். இங்க இருக்கிற மக்கள் தான் முக்கியம். தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ கல்வியை தாய்மொழியில் கற்பிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருகை தந்த பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது மோசமான ஆட்சி நடத்தியதால் தான் இம்முறை தேர்தலில் போட்டியிட நாராயணசாமிக்கு சீட் தரவில்லை என தெரிவித்தார். கட்சியின் மூத்த தலைவரின் செருப்பை தூக்கியவர், தலைவரிடமே தவறாக மொழிபெயர்ப்பு செய்தவர் என்று நாராயணசாமி குறித்து மோடி விமர்சித்தார். I've seen many elections, but the Puducherry election 2021 is unique. Do you know why? Because the sitting chief minister had not been given a ticket. So many years of loyalty, lifting the sleepers of his leader, doing wrong translation to impress his leader, still no ticket. You would be happy to know that our government is working towards providing medical and technical education in the local language. ஓபிஎஸ், இபிஎஸ் ஆகியோரின் கையை பிடித்துக் ஊழலை ஒழிப்பேன் என்று பிரதமர் மோடி பேசி வருவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலம்குளத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது வழக்கம் போல் பிரதமர் மோடி பொய்யை மட்டும் பேசி சென்றுள்ளதாகவும், என்ன செய்தாலும் மோடி மஸ்தான் வேலை இங்கு எடுபடாது என்றும் தெரிவித்தார். 1989 ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவை திமுக அவமானப்படுத்தியதாகவும், பட்ஜெட் தாக்கல் செய்யும் நேரத்தில் கலவரம் நடத்தியதாகவும் பிரதமர் மோடி மிகப்பெரிய பொய்யை கூறியுள்ளதாக குற்றம் சாட்டினார்.
மோடி சொன்ன சம்பவத்தின் போது ஜெயலலிதாவுடன் சட்டமன்றத்தில் இருந்தவர் திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் என்றும் அதிமுகவில் இருந்து வெளிவந்த பின்னர் அந்த சம்பவத்தை நாடகம் என்று அவரே விளக்கமளித்தார் என்றும் சுட்டிக்காட்டினார். வேண்டுமென்றால் அந்த அவை குறிப்பை அனுப்பி வைக்கிறேன் என கூறிய ஸ்டாலின், உயர் பொறுப்பில் இருக்கும் நீங்கள் போய் பேசலாமா என்று மோடிக்கு கேள்வி எழுப்பினார். அதிமுக கூட்டணி என்கிற காரணத்தினால இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி பேசிட்டு போயிருக்கிறீங்க. இதே ஜெயலலிதாவை பத்தி இப்ப பேசுறீங்கல்ல, 2016 அந்த ஜெயலலிதாவை பத்தி என்னெல்லாம் பேசுறீங்க, அதுக்கு அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களே பதில் சொன்னாங்க. மோடியா லேடியான்னு பாத்துருவோம் அப்படின்னாங்க. அப்போ ஊழல் பெருச்சாலின்னு பேசுனீங்க. லஞ்சம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை முதல்ல அரசியல் விட்டு ஒழிக்கணும்னு பேசினவங்க நீங்க. அது மட்டும் இல்ல, ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னு பிரதமர் பேசுறாரு. யாரை வச்சுக்கிட்டு? ஓபிஎஸ் இபிஎஸ் வச்சுக்கிட்டு. பிரதமர் மோடி அவர்களை இப்ப வந்துட்டு போயிருக்கீங்க, மறுபடியும் 2ஆம் தேதி வர போறீங்க. மறுபடியும் நான் இப்ப கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்க 2ஆம் தேதியாவது பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும்னா 6ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதான் அந்த மோடியா இந்த லேடியா என ஜெயலலிதா அரைக்கூவல் விட்டவுடன் ஓடிப்போனவர் தான் இந்த மோடி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தொல் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா என்ற பெயரை பாஜகவுக்கு பிடிக்காது என்றும் இந்து ராஷ்டிரம் என்று சொல்வதுதான் அவர்களுக்கு பிடிக்கும் என்றும் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு மாநில கட்சியாக பாஜக விளங்கி ஏப்பமிட்டு வருவதாகவும், அதேபோல தமிழகத்தில் அதிமுகவையும் பாமகவையும் விளங்கி ஏப்பமிட்டு விடும் என்றும் சாடினார். குஜராத்தில் 3000 பேரை படுகொலை செய்த மோடி பிரதமர் ஆவதற்கு RSS தான் காரணம் என்றும் திருமாவளவன் கடுமையாக விமர்சித்தார். பகுத்தறிவு பிரகடனம் தந்த பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இதெல்லாம் பாதுகாப்பு அரணா இருந்தாங்க. ஏன் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மா கூட மோடியா லேடியா மோடி ஜெயலலிதா அம்மா வந்து அந்த துணிச்சல் இருந்துச்சு, நேரடியா பார்த்தாங்க. திமுக விமர்சிச்சுட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்துல திடீர்னு மாதிரி திரும்பினாங்க. மோடி தமிழ்நாட்டில் நுழையிறதுக்கு முயற்சிக்காங்க. நீங்க வந்து நீ எவ்வளவு சனிக்கட்டத்தோட உள்ள வர உன்னை நுழைய விட மாட்டேன். நானா திமுக அது வேற, எங்க பங்காளி சண்டை நாங்க போட்டுக்கிறோம். இங்க நீ உள்ள வர்றதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். யார் சொன்னது? ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. நேரடியாக சவால் விட்டாங்க. மோடியா லேடியா, மோடி பார்ப்போம் வாழ்ந்தாங்க. அவரு அப்பா லேடி கிட்ட முடியாம ஓடி போயிட்டார் மோடி. ஊழலுக்கு மாற்று இன்னொரு ஊழல் கட்சி இல்லை என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசனும் நடிகை ராதிகா சரத்குமாரும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய கமல்ஹாசன், எங்கள் கூட்டணியில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே தொழில் இருக்கிறது என்றும், இருந்த போதிலும் மக்களுக்கு கடமை செய்ய அவர்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். சிறு வயதில் இருந்தே தமிழக மக்கள் தன்னை தோளில் சுமந்து கொண்டதாகவும், தற்போது தாடி நரைத்த நிலையிலும் இன்னும் இறக்கிவிடவில்லை என்றும் கமல்ஹாசன் பேசினார். ஏழை மக்களின் வரி பணத்திலிருந்து இலவசங்களை கொடுத்தால் இளைஞர்கள் உழைக்கும் சக்தியையும் தன்மானத்தையும் இழப்பார்கள் என்று பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களுக்காக பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் ஒப்பிடாபுரம் பகுதியில் போட்டியிடும் IJK வேட்பாளர் அருணாதேவியை ஆதரித்து பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய பாரிவேந்தர், தமிழகம் மேல்நாடு போல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் எனவும், அரசியலுக்கு வந்த நோக்கமே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் என்றும் தெரிவித்தார். எங்களுக்கு அரசியல் வந்து தொழில் அல்ல, மனசில் வச்சுங்க. எங்களுக்கு அரசியல் தொழில் அல்ல, எங்களுக்கு தொழில் இருக்கு. அப்ப எதுக்கு வந்தோம்? சேவை செய்ய வந்தோம். அரசியல் யார் வருகிறார்களோ அவர்கள் வந்து சொத்து சேர்க்க வர இடமில்ல அரசியல். அதனால்தான் எங்களை போன்றவர்கள் அரசியலுக்கு நோக்கமே மக்களிடம் நாம் மரியாதை பெற வேண்டும், சேவை செய்ய வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கட்சியை துவங்கி இருக்கிறோம், கூட்டாக நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் வரி பணத்தில் அதுலேயே உங்களுக்கு வந்து இலவசங்கள் அள்ளி விடுகிறார்கள். அதன் மூலமாக என்ன ப்ராப்ளம்னாக்க, இளைஞர்கள் உழைக்கும் சக்தியை இழக்கிறார்கள், தன்மானத்தை இழக்கிறார்கள், சுயமரியாதை இழக்கிறார்கள்.
மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கம் மாநிலத்தில் 8 கட்டங்களாகவும், அசாம் மாநிலத்தில் 3 கட்டங்களாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. 2 மாநிலங்களிலும் முதற்கட்ட தேர்தல் கடந்த 27ஆம் நாள் நடைபெற்றது. இந்த நிலையில் நாளை மேற்கு வங்கத்தில் 30 தொகுதிகளுக்கும், அசாமில் 30 தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. ஒட்டுமொத்த நாடு உன்னிப்பாக கவனிக்கும் மிக முக்கிய தொகுதியாக நந்திகிராம் பார்க்கப்படுகிறது. 30 தொகுதிகளில் 6 தொகுதிகள் அதிகம் பதற்றம் நிறைந்ததாக கண்டறியப்பட்டதாலும், மம்தா பானர்ஜி நேரடியாக களம் காண்பதாலும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது குண்டுவெடிப்பு, வாக்குச்சாவடியை கைப்பற்றப்படுதல் ஆகியவை நடைபெற்றதால் கூடுதல் கவனத்துடன் தேர்தலை நடத்தும் முனைப்பில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. நந்திகிராம் தொகுதியில் வாக்குப்பதிவு முடியும் வரை நான் இங்கே இருப்பேன் என்றும் 48 மணி நேரம் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். நந்திகிராம் தொகுதியில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை எதிர்த்து பாஜக சார்பில் ஸ்வெந்த் அதிகாரி போட்டியிடுகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் அமைச்சராகவும் இருந்த ஸ்வெந்த் அதிகாரி பின்னர் பாஜகவில் இணைந்து அக்கட்சி சார்பில் களமிறங்கியுள்ளார். பரப்புரை முடிந்த நிலையில் முன்னதாக தொண்டர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என பாஜக வெறிகொண்டு செயல்படுவதால் அனைவரும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக திமுக எம்பி ஆர் ராசா தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 26ஆம் நாள் 1000 விளக்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட ஆர் ராசா முதலமைச்சர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு மன்னிப்பு கோரியிருந்த நிலையில் அவர் மீது குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ஆர் ராசாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. அதில் ஆர் ராசாவின் கருத்துக்கள் அவதூறானவை மட்டுமல்லாது பெண்களின் தாய்மையை களங்கப்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்று மாலை 6 மணிக்குள் விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் தனது பேச்சு தொடர்பாக ஆர் ராசா விளக்கம் அளித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதாகவும், கடந்த சில வாரங்களில் பல மாநிலங்களில் அதிவேகமாக பரவி வருவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் வேகமாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நிதி ஆயோக் உறுப்பினர் வி.கே. பால், கொரோனா தொற்று பரவல் வேகமாக பரவுவதிலிருந்து அதிவேகமாக பரவும் நிலையை எட்டியுள்ளதாகவும், குறிப்பிட்ட சில மாநிலங்களில் கொரோனா பரவி வருவது கவலை அளிப்பதாகவும் தெரிவித்தார். தங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று எந்த மாநிலமும் அல்லது எந்த மாவட்டமும் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என அறிவுறுத்தினார். நோயாளிகளின் எண்ணிக்கை திடீரென்று அதிகரித்து மருத்துவ வசதிகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டால் நிலைமை மோசமாகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரியில் 8 பேராசிரியர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதால் கல்லூரிக்கு 1 வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் இந்திரா காந்தி சாலையில் அரசு மகளிர் கல்லூரி உள்ளது. இந்த நிலையில் அங்கு பணிபுரியும் 186 பேராசிரியர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 8 பேராசிரியர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு கல்லூரி 1 வார காலத்திற்கு மூடப்பட்டது. கும்பகோணம் பகுதியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மாநகராட்சி மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனாவால் உண்டாகும் இறப்பு விகிதங்கள் குறைந்தாலும் இறப்பு எண்ணிக்கை இன்னும் குறையவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரவலை தடுக்க தயவு செய்து முகக்கவசம் அணியுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். போர் வீரர்கள் போல் மருத்துவ பணியாளர்கள் மக்களுக்காக சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். மத கூட்டம், உள்ளரங்க நிகழ்வுகள், அரசியல் கூட்டங்களால் கொரோனா பரவுவதாக குறிப்பிட்ட அவர், அரசியல் தலைவர்கள் அவர்களின் தொண்டர்களை முகக்கவசம் அணிவதை வலியுறுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். சார், நாங்கள் எவ்வளோ பணி செய்கிறோம், டெய்லி கொரோனா நோயாளியோட இருக்கோம். அது எங்களுக்கு அதோட மோர் இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து வராமல் இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட மாஸ்க்கை மட்டும் போட சொல்லுங்கள். நாங்கள் பிபி போட்டு டெய்லி பண்ணோம். இதை தான் நாங்கள் இண்டிவிஜுவல் ஆக்ஷன் சொல்கிறோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு முறையீட்டு, தயவுசெய்து அந்த கூட்டத்தை ஏற்படுத்துகிறவங்க தயவுசெய்து வரவங்களை மாஸ்க்கு கட்டாயம் அணிய வையுங்க. அந்த பொறுப்பை நீங்கள் தயவுசெய்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அதை பண்ணினா நமக்கு அந்த பணி சுமை குறையும். திமுகவினருக்கு நாக்கில் சனி பிடித்துள்ளதாகவும், நான் எத்தனை முறை பேட்டி கொடுத்திருக்கிறேன், எப்போதாவது உளறி இருக்கிறேனா என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைச்சர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது குறுக்கிய தெரு பகுதியில் துணி தேய்க்கும் கடைக்குள் சென்று அங்குள்ள அயன் பாக்ஸை எடுத்து துணியை அயன் செய்தார்.
இங்க கொஞ்சம் பாருங்க. இங்க துணி காந்துற போகுது. முன்னாடி வர தெரிய மாட்டீங்க. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் திமுகவுக்கு நாக்கில் சனி பிடித்துள்ளதாகவும் அதுவே அவர்களுக்கு யமனாக மாறப்போகிறது என்றும் தெரிவித்தார். நான் எத்தனை முறை பேட்டி கொடுத்துள்ளேன், எப்போதாவது வாய் தவறி தவறாக பேசியுள்ளேனா என்றும் தன்னை பற்றி பெருமையாக பேசினார். தாய் என்ற அடிப்படையில் யாரையுமே வந்து பழிக்கக்கூடாது. அதுவும் ஒரு இறந்தவர் மறைந்தவர். அது திமுகவுடைய கலாச்சாரமே அப்படி தான். ஒரு இறந்தவரை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவது, மறைந்தவரை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவது, இப்படி தான் அவருடைய கலாச்சாரமே. ஆதிராவிட மக்களெல்லாம் வந்து நீதிபதி ஆகிட்டால் திமுக போட்ட பிச்சைன்றது. அதே போல் வந்து பெண்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி அவங்கள வந்து எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமாக நடத்துவது திமுக. இது உலகத்துக்கே தெரியும். சில பேருக்கு வந்து சனி வரும், சனி பிடிக்கும். ஆனால் திமுகவுக்கு இப்போ நாக்கில் சனி பிடிச்சிருக்கு. நாக்கில் சனி பிடிச்சி இப்போ அதுவே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு யமனா மாறப்போகுது. இப்போ தனியார் மருத்துவமனைகளில் நிர்ணயம் செய்த கட்டணம்தான் வசூலிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் வசூல் செய்வதை குழுக்கள் அமைத்து கண்காணிக்க வேண்டும் எனவும், கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தனியார் மருத்துவமனைகளை செயல்பட விடாமல் தடை செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MM சுந்தரேஷ், ஆனந்தி அமர்வு தனியார் மருத்துவமனைகளில் நிர்ணயம் செய்த கட்டணம்தான் கொரோனா சிகிச்சைக்காக வசூலிக்கப்படுகிறதா என்பது குறித்து சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்ய உத்தரவிட்டு வழக்கை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். சாத்தூர் தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பெரம்பலூர் MP டாக்டர் பாரிவேந்தர் பரப்புரையில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பாரதி களம் காண்கிறார். தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் வேட்பாளர் பாரதியை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் MPயுமான பாரிவேந்தர் பரப்புரையில் ஈடுபட்டார். முக்குனதாள் பகுதியில் நடைபெற்ற பரப்புரையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். உங்கள் காலில் விழுகிறேன், நீங்கள் செலுத்தும் வாக்குக்கு பணம் வாங்க வேண்டாம் என அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளர் கதிரவனை ஆதரித்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விஞ்ஞான வளர்ச்சி நாட்டுக்கு தேவை, எங்கள் கூட்டணி மக்களின் முதல் கூட்டணி, ஒத்த கருத்துக்களை உடைய நாங்கள் இணைந்தால் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இருக்க முடியும் என்று கருதினோம். மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட முதல் கூட்டணி எனவும், புதிய முயற்சிக்கு மக்கள் வாய்ப்பு தர வேண்டும் எனவும், பணம் கொடுப்பவர்கள்தான் ஆட்சி அரசியலுக்கு வர முடியும் என்றால் அது ஜனநாயகம் இல்லை எனவும் குறிப்பிட்டார். திறமை இருந்த காரணத்தினால்தான் கிரிக்கெட் வீரர் நடராஜன் வெளியே தெரிந்தார் எனவும், அதேபோன்று தங்களிடமும் திறமை உள்ளது, வாய்ப்பு கொடுங்கள் எனவும் தெரிவித்தார். சிந்தித்து செயல்பட்டு தொலைநோக்கு சிந்தனை பல திட்டங்களை தீட்டி வைத்திருக்கின்றோம். அதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பதற்கே இந்த தேர்தல் பிரச்சாரம். வந்தா படவிவகாரம் இருக்காது, 100 வண்டியோட வரமாட்டோம், குவாட்டரையும் பிரியாணி கொடுத்து கூட்டத்தை சேர்க்க மாட்டோம். நீ 2 பேர் தான் ஓட்டு கேட்க தயார். நான் ஒரே ஒரு உதாரணம், பாவம் நடராஜன் ஒரு பேக பந்து வச்சாலும் இருக்காரு. இப்போ டெய்லி ஒரு குறையேறும். ஏன்னா நான் அவரை பத்தி தான் பேசுறேன். திறமை இருந்திருக்கிறது, திறமை வெளிக்காட்டுவதற்கு அவர் களம் கிடைத்தது. போலிங் போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு இல்லையா? இந்த 1 மேட்ச் கழித்து போவார், ஒவ்வொரு நல்லா போட்டாரு. ஏற்றமா? அப்ப இந்த நடராஜன் தெரியாத நடராஜன் வெளி உலகத்தில் தெரிந்ததுக்கு காரணம் திறமை இருந்தது, வெளியே வந்தது. அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது. எங்களிடம் வாக்களித்து பாருங்கள், எங்களுக்கு வாக்களித்து பாருங்கள், அந்த திறமை வெளிப்படும். பல விக்கெட்டுகளை வீழ்த்திடுவோம். திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் தற்காலிக பேராசிரியர் ஒருவர் வாள் கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை அரசு சட்டக்கல்லூரியில் தற்காலிக பேராசிரியராக சாந்தி நகரைச் சேர்ந்த ராஜேஷ் பாரதி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி வளாகத்தில் பெரிய வாள் வைத்து கேக் வெட்டி கொண்டாடியிருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது வாளுடன் சேர்த்து புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த புகைப்படம் வைரலான நிலையில் மாநகர காவல் ஆணையருக்கு சென்ற புகாரை அடுத்து ராஜேஷ் பாரதி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அவரை போலீசார் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே விவசாய நிலத்துக்குள் புகுந்து விளைபயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வனப்பகுதிகளில் இருந்து ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு 100க்கும் மேற்பட்ட யானைகள் இடம்பெயர்ந்துள்ளன. இதனால் நெருப்பூர், பண்ணவாடி வனப்பகுதியில் யானைகள் கூட்டம் கூட்டமாக உலா வருகின்றன. இதில் யானை கூட்டத்தை விட்டு பிரிந்த ஒற்றை யானை ஒன்று கடந்த சில நாட்களாக அருகே உள்ள காவிரி ஆற்றில் தண்ணீர் அருந்திவிட்டு உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்குள் வருவதும் விவசாய
விவசாய நிலத்தை சேதப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் விவசாய நிலத்தில் உள்ள பயிர்களை சாப்பிட்டு பழகிவிட்டதால் வனப்பகுதிக்குள் செல்லாமல் கிராமத்துக்குள்ளேயே சுற்றி வருவதால் அதை அடர் வனப்பகுதியில் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் VNews 27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள VNews 27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.